அரசு பணி நியமனங்களில் ஐடிஐ தேர்வுகளுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டித்து தமிழ்நாடு தேர்வாணையம் அலுவலகத்தை முற்றுகையிட முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தேர்வாணைய இணை இயக்குனர் பிரான்சிஸ் மரிய புவியை ஐடிஐ தேர்வுகள் ஒருங்கிணைப்பாளர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இவர்களின் கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக தீர்ப்பு அளிப்பதாக உறுதி கூறிய பேரில் முற்றுகை போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐடிஐ தேர்வு ஒருங்கிணைப்பாளர் அமுதவாணன் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு தேர்வாணையம் 2023ஆம் ஆண்டு சாலை ஆய்வாளர் பணிக்கான ஐடிஐ தேர்வுகளுக்கு மட்டுமான அரசாணை வெளியிடப்பட்டது. பின்னர் தேர்வாணையம் வெளியிட்ட பணியிடங்களுக்கான தேர்வு போட்டியில் டிப்ளமோ மற்றும் பிஇ தேர்வுகளும் கலந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஐடிஐ தேர்வுகளுக்கு இழைக்கப்படும் அநீதி என்ற கோணத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிபதி CR சுவாமிநாதன் ஐடிஐ தேர்வுக்கான சாதகமான தீர்ப்பை வழங்கினார். மீண்டும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் செய்த மேல்முறையீட்டு வழக்கிலும் ஐடிஐ தேர்வுகளுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இருந்தும் தேர்வாணையம் யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் ஐடிஐ தேர்வுகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பினை பறிக்கும் நோக்கில் டிப்ளமோ பிஇ தேர்வுகளுக்கு சாதகமாக செயல்படுவது ஒருதலை பட்சமானது. இது நியாயமான செயல்பாடும் அல்ல. ஆகவே அரசு எங்கள் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பினை அளிக்குமாறு நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். பேர் அமுதவாணன். இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து 2023 ஜனவரி மாதம் 13 வெளி வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கு மஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஆனால் அப்ளிகேஷன் போடும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஇ குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நாங்கள் அஃபெக்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மதுரையில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். எப்போனா மார்ச் மாதம் 28ஆம் கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம். ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மே 7ஆம் வந்து எக்ஸாம் நடத்திடுறாங்க. எக்ஸாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடுறாங்க. பிஇ கேண்டிடேட்ஸ் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம் அலோவ் பண்ணிடுறாங்க. எங்கள் கேஸுமே பார்த்தீங்கன்னா 1/6/2023 வந்து ஆர்டர் ஆயிடுது. சிங்கிள் பெஞ்சில் மஸ்ட் பாசஸ் ஐடி சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் ஆயிடுது. இந்த ஆர்டரை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கல்வி தகுதி பிஇ உள்ள எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு டிஎன்பிசி நம்ம விளக்கம் கேட்கும்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2025 பயன்படுத்தி தான் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அந்த 25 செக்ஷன் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் பி உள்ள வரலாம். பட் இந்த இடத்துல வந்து ஐடியும் டிப்ளமோவும் ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலா இல்லாத ஒரு பட்சத்துல இந்த இடத்துல வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் இருக்கு. இன்கன்சிஸ்டன்ட் இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல விதிகள் முரண்பாடு இருக்கு. ஒரு ஸ்பெஷல் ரூல் வந்து விதிகள்ல முரண்பாடு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டம் 2016 பிரிவு 68 இந்த இடத்துல செக்ஷன் 68 தான் பொருந்தணும். ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ரூல் செக்ஷன் 68 இந்த தான் பொருந்தணும்னு சொல்லிட்டு ஆனரபிள் ஜட்ஜ் வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு 1/6 தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த கேஸ் வந்து ரிசர்வ் பண்ணது அப்படின்னா 28 ஏப்ரல் மாசமே ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிதான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு டிஎன்பிசிக்குமே தெரியும். தெரிஞ்சுமே வந்து தேர்வு நடத்திட்டாங்க. தேர்வு நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து விடலை. ஸோ வந்து அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் போல மறுபடியும் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வருது. டிஎன்பிசி கவர்மெண்ட் தேர்ட் பார்ட்டி எல்லாமே வந்து அப்பீல் போறாங்க. அப்பீல் போனதுலையும் ஐடி மாணவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் வந்து டிஎன்பிசி வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கவர்மெண்ட் அனுப்புறோம். கவர்மெண்ட் வந்து 14/10 ஒரு கிளாரிபிகேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க டிஎன்பிசிக்கு. இங்க இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க. ஸோ செக்ரட்டரி ஜெகன்தீப் சிங் பேடி அவர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சிங்கிள் பெஞ்ச் ஆர்டரே வந்து எங்களுக்கு போதுமானது, மஸ்ட் பாசஸ் ஐடின்னு இருக்கு, இந்த கேஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து இது ரிசல்ட்டை விடுங்க, செலெக்ஷன் லிஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎன்ஆர்டி செக்ரட்டரியிலேருந்து லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 27/11 வந்து தேர்வாணையம் வந்து ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஐடி மாணவர்கள் மட்டும்தான் ரிசல்ட் வருது. பட் அதுக்கப்புறமும் கவுன்சிலிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் மாசமே முடிஞ்சது. ஸோ நம்ம இங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனவரி மாசம் வந்துடும், பிப்ரவரி மாசம் வந்துடும், இடையில குரூப் 4 வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு மாசம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாசமா இழுக்கடிச்சிருக்காங்க. திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 20ஆம் டிஎன்பிஎஸோட வெப்சைட்ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வழக்கு இருக்கு, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் முடியும், அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கும் போது தான் நீங்க வந்து ரிசல்ட் வெளியிடுறீங்க. அன்னைக்கு வந்து வழக்கு இருக்கும்போது நீங்க ரிசல்ட் ஹோல்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க வந்து ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க கேட்கறோம், ஏன் வந்து நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டிஎன்பிசி வந்து யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஒருதலை பட்சமா பிஇ மாணவர்களுக்கு டிப்ளமோ மாணவர்களுக்கு ஃபேவர் பண்ணணுன்ற நோக்கத்துல யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கண்டித்து தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து முற்றுகையிட போராட்டம் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து டிஎன்பிசி சந்திக்க உள்ள வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ இதுதான் சார் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ். அப்புறம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் சார், இதுவும் 13/8 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த எக்ஸாம்ல மொத்தம் 29 விதமான போஸ்ட் இருக்கு. இதுல வந்து ஒரு 9 விதமான கல்வி தகுதிக்கு ஐடி குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க. நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி ஆர்ஐல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே இருக்கும்,
டிராஸ்மேன், சர்வேர் கம் அசிஸ்டன்ட் டிராஸ்மேன், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சிலபஸ் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஐடிக்கு ஐடி ஸ்டாண்டர்ட்லையும், டிப்ளமோக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லையும். அப்போ வந்து பிஇ மாணவர்கள் வந்து வழக்கு தொடர்றாங்க. என்னன்னா இந்த வந்து ஒரே போஸ்ட்டுக்கு எப்படி 2 விதமான சிலபஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட் விடலை. ஸோ இந்த இடத்துல மட்டும் டிஎன்பிசி என்ன வேலை செய்யறான்னு பாருங்க. இங்க வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு, ஆர்டரான கேஸ் 2 பெஞ்ச் 3 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மதிக்க மாட்டாங்களாம். ஆனா இங்க வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டாம எங்க ஐடி மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வர மாட்டாங்க. இதை தெளிவா சொல்றாங்க. ஸோ இதுதான் சார் இப்போ இருக்கிற நிலைப்பாடு. இந்த எக்ஸாம் வந்து மார்ச் மாசமே கோர்ட்ல வந்து ரிசல்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல இன்ன வரைக்கும் டிஎன்பிசில இருந்து ரிசல்ட்டை ஃபைல் பண்ண கொடுக்கல, கோர்ட்டு கொடுக்கல, சப்மிட் பண்ணல. ஸோ டிஎன்பிசி வந்து தொடர்ந்து இந்த ஐடி மாணவர்களுக்கு ஒரு அநீதி தான் இழைக்கப்பட்டு வராங்க. ஸோ இதை கண்டிச்சு தான் சார் இன்னைக்கு நம்ம முற்றுகையிடப்பட்டு கொண்டிருக்கோம்.